அருள்மிகு ஸ்ரீ பிரியா விநாயகர் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ கல்லுவெட்டுக்காரியம்மன் முத்துமாரியம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி சமேத நடராஜர் ஆலயம் ஆகிய 3 கோயில்களுக்கும் வருகிற 4/9/2025, அதாவது ஆவணி மாதம் 19ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள அஷ்டபந்தன நூதன மகா கும்பாபிஷேகம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கும் மற்ற 2 ஆலயங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் 1978 கற்கோவிலாக செங்கல் வைத்து காங்கிரீட் கட்டிடமாக கட்டப்பட்டது. அதற்கு முன்பாக மணல் மேட்டை குவித்து இந்த ஊர் மக்கள் அதை ஒரு கோவிலாக ஆரம்பித்து முளைக்கட்டு போன்ற திருவிழாக்களை நடத்தி வந்தார்கள். காங்கிரீட் கட்டடம் கட்டுவதற்கு 1978 ஊர் மக்கள் சார்பாக அந்த நேரம் இருந்த தலைவர் திரு கு கோவிந்தராஜன் அவர்கள் இலங்கையிலே ஸ்ரீலங்கா வசித்து வந்த மரியாதைக்குரிய திரு ஆர்.கே. சுவாமி என்று அழைக்கக்கூடிய குருசாமி அவர்களிடத்திலே முறையிட்டு நம்முடைய கிராமத்திலே ஒரு கோவில், மாரியம்மன் கோவில் கட்ட வேண்டும், அதற்கு உங்களுடைய கைங்கரியம் தேவைப்படுகிறது, எனவே நீங்கள் அதை கட்டி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த காலகட்டத்திலே தலைவர் திரு கு கோவிந்தராஜன் அவர்கள் முறையிட்ட பேரிலே அந்த திரு ஆர்.கே. சாமி அவர்கள் அவருடைய துணைவியார் ராஜபூமணி அவர்களுடைய முடிவின் பேரிலே வாணி கிராமத்திலே ஒரு காங்கிரீட் கட்டடமாக அருமையான சுவாமி முத்துமாரியம்மன் அங்கே உருவாக்கப்பட்டது. அதற்கு 1979 8/6/1979 அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கடுத்து அந்த கோவில் இன்று வரை 2023 வரை அந்த கோவில் நிர்வகித்து வரப்பட்டது. தற்பொழுது அந்த கோவில் பழுதடைந்த நிலையிலே கற்கோவில் கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே ஊர் மக்கள் எல்லோரும் முடிவு செய்து அந்த மக்களுடைய வரிப்பணத்திலும் நன்கொடை கொடுத்த உதவியாளர்கள் மூலமாகவும் நன்கொடை திரட்டி இன்று ஒரு கற்கோவிலை கட்டியிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆர்.கே. சாமி குடும்பத்தினர் சார்பாக ஒரு மண்டபம், சிலைகள் எல்லாம் அமைத்து கொடுத்தார்கள். அது அஷ்டபந்தன நூதன மகா கும்பாபிஷேகமாக வருகிற 4/9/25 நடைபெற இருக்கிறது. அதேபோல் அருள்மிகு ஸ்ரீ பிரியா விநாயகர் ஆலயம் ஒன்று நம்முடைய கிராமத்தில் இருக்கிறது. அந்த பிரியா விநாயகரை திருடர்கள் ஏற்கனவே ஊரணிக்கரையில அந்த பிரியா விநாயகர் கோயில் இருந்தது. அந்த விநாயகரை இரவில கடத்தி செல்வதற்கு ஆட்கள் வந்து கடப்பாறை வைத்து உடைத்த பொழுது எங்களுடைய பூசாரி அங்கே பூஜை செய்வதற்கு இரவு 2 மணி அளவில் செல்லுகின்ற பொழுது அந்த திருடர்கள் ஓடிவிட்டார்கள். அப்போது அந்த பிரியா விநாயகர் சிலை அங்கே தப்பியது. அதை எடுத்து வந்து தற்பொழுது அந்த புதிய விநாயகர் கோயில் 1990 திரு ராஜு அவர்கள் தலைவராக இருந்த காலத்திலே அந்த கோவிலை கட்டி இந்த விநாயகரை வைத்து அதற்கு எங்களை விட்டு பிரியாத, இந்த கிராமத்தை விட்டு பிரியாத ஒரு விநாயகராக இருந்ததால் அவருக்கு பிரியா விநாயகர் என்ற ஒரு பெயரை அந்த நேரம் சூட்டினார்கள். 1990க்கு பிறகு 2002 2014 ஆகிய காலகட்டத்தில் 2 கும்பாபிஷேகங்கள் மீண்டும் நடைபெற்றது. அதை தலைவர் காவனா சித்தி விநாயகம் ஆகிய நான் மற்றும் அண்ணன் வாணி கருணாநிதி அவர்கள் இருவரும் இணைந்து அந்த விழாக்களை, கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடைபெற செய்தோம். அதேபோல் வாணி அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி சமேத நடராஜ பெருமான் கோயில் ஒன்று சிறப்பாக எங்கள் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இது நம்முடைய உத்தரகோசமங்கை கோயில், மங்களநாத சாமி கோயில், நடராஜர் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த பகுதியிலே எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாணி கிராமத்திலே நடராஜர் இருக்கிறார்கள், அளவன்குளத்திலே நடராஜர் இருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்கள் கிராமத்திலே ஒவ்வொரு மார்கழி மாதத்திலும் திருவாதிரை வருகின்ற பொழுது திருவாதிரை திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறும். தெருவிலே வீதி விழா வந்து அந்த சிலை திருவீதி விழா வந்து காலை 6:15 மணிக்கெல்லாம் இங்கே தீபாராதனை
நடைபெற்று ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பாக எப்பொழுதும் வருட வருடம் நடைபெறுவது வழக்கம். அப்போது நாங்கள் களி, பெருமானுக்கு உகந்த களி, கொண்ட கடலை எல்லாம் வைத்து பிரசாதங்கள் வழங்கி ஊர்வலமாக வந்து சிறப்பாக அந்த விழா நடைபெறும். இந்த கோவிலுக்கு, இந்த நடராஜர் கோவிலுக்கு 1990 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு முன்பாக பார்த்தால் அந்த கோவிலின் முன்புறம் ஒரு ஓட்டு கட்டிடத்தில் இந்த நடராஜ பெருமான் இருந்தார்கள். அப்பொழுது படம் வைத்திருந்து இந்த கோவில் உருவாக்கப்பட்டு ஓட்டு கட்டிடத்திலே மண் சுவற்றிலே அமைந்திருந்தது. அதன் பிறகு அந்த மண் சுவரில் இருந்ததே ஒரு 50 ஆண்டு காலம் அந்த இடத்துல இந்த கோவிலுக்கு முன்பாக இருந்தார்கள். இதையும் 1990 மரியாதைக்குரிய திரு கு கோவிந்தராஜன் அவர்கள் கட்டுமானம் செய்து திரு ராஜு அவர்கள் தலைவராக இருந்த காலத்திலே கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம் இங்கே பண்ணினார்கள். அடுத்து 2002, 2014 இவையெல்லாம் சிறப்பான கும்பாபிஷேகங்களாக இருந்தது. தற்பொழுது வருகிற 4/9/2025 ஆவணி மாதம் 19ஆம் தேதி என்னுடைய தலைமையிலே இந்த கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்போடும் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது என்பதை பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த செய்தியை கேட்ட மக்கள் அனைவரும் இந்த வாணி கிராமத்திற்கு வருகை தந்து இந்த கோவில்களின் கும்பாபிஷேகத்தை தீர்த்த விமானத்தில் உள்ள ஊற்றக்கூடிய தீர்த்த தண்ணீரை வாங்கி அருள் பெற வேண்டுமென உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.